வெல்கம் டு ராஜ்சேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி, குறும்பபாளையம், கோவில்பாளையம்ங்க. ரொம்ப அருமையான ஏரியாவில் அட்டகாசமான கோவில்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு 1 மினிட், அதாவது ஒரு 100 அடியிலேயே ஒரு அருமையான ஒரு 11 சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு மனை வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. அருமையான ஒரு இடம்ங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம வந்து கழுகு பார்வையில் இந்த இடத்த காட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க. இந்த ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கனால கடைகள் கட்டி வர்றதுக்கும் ஏற்ற இடம்ங்க. வீட்டு மனையாக வச்சுக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அதாவது கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிடென்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அருமையான இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் சரவணம்பட்டி, அடுத்து கோவில்பாளையம் ஜங்ஷன்லேருந்து 1 மினிட் நல்ல மெயின் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், இதான் மெயின் ரோடு, வண்டி போகிறதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஜஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இடத்தின் உரிமையாளர் நம்பர் நம்ம அதை கொடுத்துருக்கோம். தாராளமாக இடத்த பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். அவர் வந்து ஒரு சென்ட் விலை 18 லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க. உடனடி ரெஜிஸ்ட்ரேஷனாக ஸ்லைட்லி ஒரு 10-20,000 கம்மி பண்ணுவாங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேணுங்கிறவங்க நேரடியாகவே நீங்கள் அவங்ககிட்ட பேசலாமுங்க. நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, அட்டகாசமாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த ரோட்டு மேலே பக்கத்தில் வீடுங்க மத்தியில் அட்டகாசமாக அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இதுதான் அந்த இடம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடை, மேலே 4 கடை கட்டி விட்டாலும் வாடகை வரும். அதுபோக வீடுகளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. டிடிசிபி வீட்டு மனை, கோவில்பாளையத்துக்கு பக்கத்தில். இந்த கோவில்பாளையம்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த ஏரியாவில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்தளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதுங்க. வருஷம் ரேட்டுகள் கூடிகிட்டே தான் போகும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. டாக்குமெண்ட் வித் கிளியர். இந்த பூமி வந்து பூர்வீக பூமி, ரோடு ஃபேஸில் இருக்கிறனால டிடிசிபி அப்ரூவ் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க நேரடியாக நீங்கள் வந்துடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை ரசிச்சுட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிகள் விற்பனைக்கு இருக்குதுங்கிறத நம்ம அப்படியே சொல்கிறோம். நீங்கள் அப்படியே தாராளமாக கேட்டுக்கலாம். நீங்கள் இந்த மெயின் ரோடு ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. இதேமாதிரி இன்னும் 2-3 ப்ராப்பர்ட்டி அந்த ஏரியாவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வரும், உங்களுக்கு ஜாஸ்தி தான் வரும். என்ன காரணம்னா மெயின் ரோட்டில் 30 லட்சம் வரைக்கும் சென்ட் ரேஞ்ச் போயிட்டுருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து 1 மினிட் அப்படிங்கிறப்ப ஒரு நியாயமான ரேட்டு சொல்லியிருக்காரு. வேணுங்கிறவங்க தாராளமாக கூப்பிடலாம். அதே சமயம் சரவணம்பட்டியிலேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டுகள் இருக்குதுங்க. அன்னூர் வரைக்குமே நல்ல ரேட்டுகள் இருக்குதுங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே நிறைய நம்ம சைட் கொடுத்துருக்கோம், ஒரு நியாயமான ரேட்டு கொடுத்துட்ருக்குறோங்க. 20 சென்ட் 50 சென்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சரவணம்பட்டி கோவில்பாளையம் மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு 40 ஏக்கராக இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வரலாம். அதே சமயத்தில் சரவணம்பட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் விற்பனைக்கு இருக்குது. அது 70 லட்சம் வருதுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காந்தி மாநகர் போகிற வழியில் 1.5 கோடி ரூபாய்க்கு கமர்ஷியல் பில்டிங் வாடகை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60,000 வரக்கூடிய வகையில் ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அன்னூர் தாசபாளையம் பக்கத்துலேயும் ஒரு 60 சென்ட்டில் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு குடோன் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க தாராளமாக கூப்பிடலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்னிப்பாளையம் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது, குப்பைபாளையத்தில் இருக்குது, கணேசபுரத்தில் இருக்குது, அன்னூர் வரைக்குமே எல்லா பகுதியிலுமே இந்த ப்ராப்பர்ட்டிகள் இருக்குதுங்க. அதேமாதிரி சக்தி ரோடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க. தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம். வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டிகளும் இருக்குது. உங்களுக்கு வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி ரோடு கோவில்பாளையம் பக்கத்தில் 4 சென்ட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா, 6 போர்ஷன் ஹவுஸ் இருக்குதுங்க. அதோட விலையும் 1.5 கோடி ரூபா வருது. இதெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. தேவைன்னா தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புளியம்பட்டி பகுதியில் போனோம்னா ஒரு ஏக்கர் 65 லட்சம் பட்ஜெட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது. வையம்பாளையம் பகுதியிலையும் ஒரு ஏக்கர் பூமி விலை பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது. வேகமாக வளர்ச்சி இருக்கக்கூடிய பகுதி இந்த சக்தி ரோடு. இந்த சைடில் எந்த ப்ராப்பர்ட்டி வந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசக்கொண்டன் செட்டிப்பாளையம் சைடில் பார்த்திங்கன்னா டிடிசிபி வீட்டு மனையும் மொத்த பூமி இருக்குது. 20 கோடி மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7.5 ஏக்கர் வீட்டு மனை பிரித்த பூமிகள் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கணபதி மெயினில் ஒரு 57 சென்ட் இருக்குது. விலை ஒரு சென்ட் 44 லட்சம் கேட்குறாங்க.
அதே மாதிரி நீங்கள் போயிட்டிங்கன்னா காளிப்பாளையம் ஏரியாவில் பூமிகள் இருக்குது. வாகராயம்பாளையம் பக்கத்தில் ஒரு 75 சென்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி. அன்னூர் சக்தி மெயின் ரோடு ஃபேஸில் கேஜி ஸ்கூல் பக்கத்துலேயும் ஒரு 10 சென்ட் இருக்குது. விலை சென்ட் 20 லட்சம் கேட்குறாங்க. அன்னூர் அல்லப்பாளையம் அருகில் 20 அடி ரோட்டில் வந்து ஒரு 1.5 ஏக்கரா இருக்குது. விலை பார்த்திங்கன்னா 1.25 கோடி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 ஏக்கர் பூமி குப்பைபாளையத்தில் இருக்குது. ஒரு ஏக்கரின் விலை பார்த்திங்கன்னா 3.5 கோடி கேட்கப்படுதுங்க. அதே மாதிரி கோயில்பாளையம் டு கோட்டைப்பாளையம் போகிற வழியில் கமர்ஷியல் பில்டிங் இருக்குது. 3 சென்ட்டில் 2 BHK ரெண்டல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட விலை பார்த்திங்கன்னா 76 லட்சம் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 80 ஏக்கர் சக்தி மங்கலத்தில் இருக்குது. ஒரு ஏக்கர் 40 லட்சம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி ஒரு ஏரியாவில் நம்ம வச்சுருக்கோம். அதே அன்னூர் டு அவனாசி மெயின் ரோடு நரியம்பள்ளி ஏரியாவில் 2.5 ஏக்கரா இருக்குது. ஏக்கரா 2 கோடி ரூபாய் கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த பகுதியில் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. அன்னூர் டு கருவலர் ஏரியாவில் ஒரு 5 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க. தென்னை 234 போரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் செட்டிங்கோடு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 70 லட்சம் வருது. தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம். அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பரை ஏரியாவில் 6 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் 60 லட்சம் வருதுங்க. இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்துங்க நேரடியாக இருக்குது. விலைகள் ரீசனபுளாக இருக்குங்க. அதாவது 21 சென்ட்டு அன்னூர் டு கருமத்தாம்பட்டி ரோட்டு மேலே இருக்குது. தேவைப்படுறவங்களும் தாராளமாக கூப்பிடலாம். அதே மாதிரி அன்னூர் டு கோவில்பாளையம் துடிலூர் வழியில் வந்து வையம்பாளையம் ஏரியாவில் வந்து 7.5 ஏக்கர் விற்பனைக்கு இருக்குது. ஒரு ஏக்கரின் விலை 3 கோடி ரூபா கேட்குறாங்க. அப்படியே நிறைய ப்ராப்பர்ட்டிகள் கைவசம் இருக்குதுங்க. அதே கொண்டையம்பாளையம் சைடில் 4 சென்ட்டில் 6 போர்ஷன் வீடு இருக்குது. 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. 37,000 ரூபா வாடகை வருதுங்க. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து 3400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அன்னூர் டு வாகராயம்பாளையம் ரோட்டில் மோப்பரிபாளையம் ஏரியாவில் ஒரு 80 சென்ட் இடம் இருக்குது. ஒரு சென்ட்டின் விலை 3.5 லட்சம் மட்டுமே கேட்கப்படுதுங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் வந்து ரீசனபுளாக நிறைய வச்சுருக்கோமுங்க. அதேமாதிரி அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் போது குமரன் குன்று பக்கத்தில் ஒரு 8.5 ஏக்கரா இருக்குது. ஒரு ஏக்கரை 1,40,00,000 சொல்கிறாங்க. இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாமுங்க. அவ்வளோ நல்ல ப்ராப்பர்ட்டிகள் நிறைய நம்ம கைவசம் இருக்குது. அதை விட இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் காதில் வாங்கிக்கணுங்க. கரியாம்பாளையம் அன்னூர்லேருந்து கரியாம்பாளையம் பக்கத்தில் உள்ள ஒரு ஏக்கர், சரி ஒரு ஏக்கர் வேண்டாம், 2 ஏக்கர் 30 சென்ட் அப்படியே கொடுக்கலாமுங்க. அன்னூருக்கும் கரியாம்பாளையத்துக்கும் இந்த காரமடைக்கு சென்டரில் வருங்க. அந்த ரோட்லேருந்து உள்ள கட் ரோடு ஃபேஸில் வருதுங்க பூமியின் அகலம் பார்த்திங்கன்னா 150 அடிக்கு மேலே ரோட் ஃபேஸ் இருக்குங்க. அப்படியே நீளமாக போய் உள்ளே வந்துடுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஏக்ரியில் இந்த பூமி இருக்குது. ஆகவே இந்த பூமி வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். இது ஒரு ஜாக்பட் பூமின்னு சொல்லலாம். மொத்தமாக 2 ஏக்கர் 30 சென்ட் இருக்குது. அப்படியே 2 கோடி ரூபானா ஃபைனலாக கொடுக்கலாம். பூமி எங்ககிட்ட தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணிக்கலாமுங்க. இது ஏன் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வீட்டுமனை பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் இந்த பூமிகள் எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து கொடுக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. சரிங்களா? வீட்டுமனை பிரிக்கவும் தயாராக இருக்காங்க. இந்த ரேட்டு கேட்டால் கொடுத்துடலான்னு ஐடியாவில் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அருகாமையில் ஒரு சென்ட் 4 லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? இதை வந்து இடம் வாங்கினாலும் பூமியாக கொடுத்தாலும் 30 to 40% ரிட்டர்ன் இருக்குது. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 2 கோடி போட்டு 6 கோடி டு மினிமம் 5 கோடி டு 6 கோடி ரூபா ப்ராஃபிட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஒரே வருஷத்தில். யோசிச்சு பாருங்கள். அப்போ இது ஜாக்பட் ப்ராப்பர்ட்டின்னு தாராளமாக சொல்லலாம் இல்லைங்களா? ஆகவே அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்குற வாய்ப்புகளுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையில் ஒரு நியாயமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வர ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் தான் 2.5 ஏக்கராக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டி வீட்டு மனையாக பிரித்தா இந்தளவுக்கு ப்ராஃபிட் வருங்க. பூமியாக வாங்கி வச்சோம்னா ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கர் 1.5 கோடி போகக்கூடிய ஒரு இடத்தில் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பூமி கிடச்சிது அப்படின்னால் 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா சென்ட் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கணும். அதே 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினா சென்ட் 3 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ நமக்கு லாபம் அதிகம். அதுதான். சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.